நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ். ஆதிய எங்கள் அச்சூதரே நரண அச்சூதரே காவி வஸ்திரமும் கையதிலே மாத்திரைகோல் உச்சி குண்டையழகும் மக்களே ஒய்யார இருப்பழகும் திச்சனம் பள்ளி கொண்ட ஆதியே நெடியமால் தர்மம் கொடுக்கும் பேர்களுண்டு, தர்ம வாங்கும் பேர்கள் இல்லை. பிள்ளையில்ல மன்னருக்கோ பிள்ளைகளி தீர்த்தவரே மதளையில்ல மன்னருக்கு மதளகளி தீர்த்தவரே குழந்தையில்ல கோசலைக்கு குழந்தைகளி தீர்த்தவரே. நடு தெருவில் அரச மரம் இருக்கு, அந்த ஊர்ல இருந்து ஆளுக்கு கூப்பிடுங்க. நடு தெருவில் அரச மரம் இருக்கான், அந்த வீட்டில் அது ஊர்ல இருந்து ஆளு நிற்கிறான். ஊர்ல நடு தெருவில் அரச மரம் இருக்காங்க. வண்டியில் போட்டுருக்காங்களா? வடக்கோடு வண்டியில் ஃபீச்சர் போட்டுறாங்களா? ஆப்பிடுங்க சொல்ல முடியாது. வண்டியில் ஆட்டோவில் போட்டுருக்காங்க. ஆட்டோவில் இருந்து ஆஃப் பண்ணுங்க. 10 நாளுமா வலி பட்ட போங்களா? வலி இல்லாம இருந்த போங்களா? தென்கடலில் பள்ளி கொண்டு திரும்பி முகம் பார்க்கையிலே சந்திரனும் சூரியனும் சண்டை போட்டு தார்மறைவார். வண்டியில் தான் ஆஃப் பண்ணிட்டாங்க. கேட்டனாலும் சொல்லக்கூடாது. கேட்டாலும் சாமி கேட்டாரு நான் ஆமான்னு சொன்னப்பன்னு சொல்லக்கூடாது. காலக்கல் வைக்க முடியும் பாருப்பா. புரிஞ்சிருக்கா? இப்போ எப்படின்னு சொல்லு. கிளம்பியுமா புரிஞ்சிருக்கா? ரொம்ப கஷ்டப்படுவான். எந்த ஊரு? அப்படியா அப்படியா மறந்துட்டா? ரொம்ப கஷ்டம். எதுவுமே 5 வயசோடு நிற்கணும். ஒரே ஆசிரியர் எங்கூடயே வந்தால் எங்கூடயே போயிடும். கொண்டு பாதுகாப்பாக வச்சுக்கிடும். பணம் செலவாகும். சரியா? உங்க ஊர்ல இருந்து அரச மரம் சரியா? சொல்ல என்ன கேட்க போறாரு? கல்யாணம் பிடிச்சேன். சரி, சந்தோஷம். தெரியல. சரி, இப்ப என்னாச்சு? இருக்கு அதான் ஐயா எப்படி வச்சிருப்பாரு. என்ன எனக்கும் உடம்புக்கும் சரியில்லை. அது விருப்பப்பட்டு தானே போயிருக்கு. ஒரு வாழ்க்கை வேணும் தானே போயிருக்கு. அது சந்தோஷமா அது வாழும். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். வேற என்ன கேட்கணும்?
எனக்கு உடஞ்சி உடம்புக்கு தெரியல. என்ன செய்யுது? திடீர்னு திடீர்னு வயிற்று வலிக்குது. வலிக்கோ? மட்டன் சாப்பிடுவீங்களா? மட்டன் சிக்கன் சாப்பிடுவேளானே? எப்பமா சாப்பிட்ருக்கேன், முன்னாடி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டா வலி இருக்கத்தான் செய்யும். என்ன செய்ய போடு? சரி, அதை விட்டுவேன். அதை விட்டுவேன். அப்போ வலி இருக்காது நம்ம. சரியா? பையனுக்கு பிள்ளைகளுக்கு தனி இந்தியா எப்படி? சரி, பையன் முன்னதான் நிக்கிய, இல்லைன்னா சொல்ல போறாரு உங்களுக்கு. சொல்லிட்டாரா? அவளத்தை நடத்தாரு. வைகாசி மாசம் 21 கிடைச்சிருக்கும். சரியா? ஒண்ணு கேட்கணும். சரி, அவரு எந்த பிள்ளை பார்ப்பார்? மாவு பிள்ளை பார்க்கவா, மாவு பிள்ளை பார்க்கவா? 2 பிள்ளையும் அவர் தானே செஞ்சாரு. அவர் 2 பிள்ளை இருக்கட்டுங்களா? அப்புறம் செஞ்சிருவாரா? நல்ல வருவாரா? இவருக்கு வைகாசி, இதுக்கு ஆவணிக்கு வச்சுக்கிடுவோமே. ஒரு 2 மாசம் என்ன பண்ண? சரியா? என்ன உண்டு இல்லைன்னு சொல்ல, 2 மாசம் என்ன பண்ண அடுமா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. எனக்கு தொழில் நீங்க போற இல்லையே. வயல்ல தென்னை நிலம் போடணும். போர் கூட தண்ணி இருக்குமா? அது என்ன காய் கழிச்சு கரெக்டா வந்துருமா? ஈசானத்துல தண்ணி இருக்கு. சரி, போடலாம். தென்னை நிலம் போட்டு கரெக்டா போடலாம். ரொம்ப சரியா? சரி, பதம் எரிஞ்சினா கரவி பதவி. அடிமுடியை தேடிக்காண திரு அண்ணாமலையும் நான், அண்ணாமலையும் நான், உண்ணாமுலை அம்மனும் நான். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தது யாரு? ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தது ஸ்ரீரங்கம். போயிட்டு வந்தது யாரு? யாவப்படுத்துங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் போயிட்டு வந்த யாரு? ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாரு யாரு? போயிட்டு வந்த ஆள் யாரு? வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்த ஆள் இருக்கு. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்த ஆளு போயிட்டு வந்த ஆளு வாங்க. யாரா இருந்தாலும் வாங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் போயிட்டு வந்தது யாரு? ஆள் இருக்கு. ஒரு மாதம் எப்பமா போயிட்டு வந்த போனாலும் வர வேண்டியது. ஆள் இருக்கு. யோசனை பண்ணுங்க. எப்போ போனாலும் போயிட்டு வந்தா வாங்க. எப்படியாமா வாங்கம்மா. ஏன் எவ்வளோ யோசனை? யாரு போனா ஸ்ரீரங்கம்? இப்ப போனியே? போய் ஒரு மாதம் போய் என்ன பாத்தியாங்க? அங்க பெருமாள் பெருமாள் எப்படி இருக்காரு? படுத்து எப்படி சயனம் பண்ணிட்டு இருக்காரு? பாத்தியா? என்னெல்லாம் பார்த்த? யார் என்ன பார்த்த? முக்கியமான கும்பிடாம வந்துட்டியே. முக்கியமானதை கும்பிட்டியா? ஒரு அங்கே எதுக்கு போனேன்? ஸ்ரீரங்கத்தை போய் சுத்தி பார்க்கவா? என்ன சுற்றுலா? அது சுற்றுலா தரமா? அது ஒரு புண்ணியமான இடத்துக்கெல்லாம் போனா அது பார்த்து கும்பிட்டு வர வேண்டாமா? ஒரு எப்படி சைனத்தில் இருக்காருன்னு சொல்லுவேன். பெருமாள் கோயிலும் போயாச்சு. ஸ்ரீரங்க பெருமாள் இவர் அங்க இருந்து வந்தவர் தான். அதை பார்த்தாலே போதுமே. உலகத்தை சுத்தி பார்த்து என்ன செய்ய முடியும்? அடுத்த எப்ப போக சொல்லு. எப்போ சொல்லிடு. கட்டாயம் மாற்ற வரக்கூடாது. ஆடி மாசம் போயிட்டு வந்துடணும். சரியா? இப்படி
ஆடி மாதம் கட்டாயம் போகணும். இங்க கையெழுத்து போட்டு போகாம இருக்க கூடாது. பள்ளி கொண்டேன் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டேன் ஸ்ரீரங்க நாதனும் நான். அழுதுகிட்டே வந்தது யாரு? வாங்க. நீ இல்லமா நீ கோயிலுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்த ஆளு யாரு? வாங்க. இங்க வரும்போது அழுதுகிட்டு வந்தது யாரு? கோயிலுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்தா நீங்களாமா? நீங்களா? வாங்க வாங்க வாங்க. இல்லையா? இது இல்ல இல்லையா? இல்ல அதெல்லாம் கோயிலுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்தாரு யாரு? அழுதுகிட்டே வந்தாரா? அது யாரு? இங்க வாங்க. சரிங்க, உட்காருங்கம்மா. இப்ப இங்க வரும்போது அழுதுகிட்டே வந்த யாரு? கோயிலுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்தாரா? அது யாரு? இங்க வாங்க. அழுகிறபடி உயர்ந்த நிலையும் கண்டேன், உள்ளுக்குள் துன்ப நிலை அதிகம் கண்டேன். மோசமாச்சு நிலையோ மோசமாச்சு, நிம்மதிக்கு கேடாச்சு. அரசு உத்தியோகம் பண்ணக்கூடியது யாரு? அரசாங்க வேலை. அரசு உத்தியோகமா? எந்த ஊரு? திருச்சியா? என்ன கேட்க போறே? அதாவது இவளுடைய எழுத்து வந்து என்ன மாதிரிதான் நடத்தணும்னு சொல்லி இருக்கு. நீங்க என்னென்ன மாதிரி எனக்கு தேவையில்லை, என மாதிரி கொலை மாதிரி தான் நடத்தணும். அவளுக்கு ஜாதக அமைப்பு அப்படித்தான் இருக்கு. நீங்க உங்க எண்ணத்துல பார்த்து நடத்த முடியாது. சொல்லு சொல்லு. அடுத்த எண்ணம் தானே? உன்னுடைய அமைப்பு என்ன சொல்றது புரியுதா உனக்கு? உன்னுடைய இனத்துல வந்து உனக்கு கல்யாணம் நடத்துக்கு யோகம் கிடையாது. என விட்டு இனம் அடுத்த ஜாதி அப்படின்னு சொல்லுவோமே, அப்படித்தான் இருக்கு. அதுக்குத்தானே உங்க எழுத்த வந்து கூப்பிடுதாரு. சரியா? ஆவணி மாசம் நடத்துவோமே, ஆவணி மாசம் நடத்துவோம். அதோட விட்டுரு. சரியா? ஆவணி மாசம் சரடு பொருத்தம், அதுல எந்த குத்தமும் வராது. கல்யாணம் போயிட்டு ஓடியா சொல்லியாச்சு. அதுல இந்த மாற்றம் வராது, அது தெரிஞ்சுக்கும். சரியா? கோச்சு விடுமா கல்யாணம் போகணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு வீடு வாசலை கட்டி கஷ்டப்பட்டு நடக்கும். குறைய ஒரு மொழிப்பு கொடுத்து ஒழிவு கொடுத்து நீங்க இருக்க பக்கத்துல ஐயா இருக்காரு தெரியுமா? போவீங்க? போனோம். எப்ப போனீங்க? பேசி வந்துட்டோம். இப்போ கூட வீட்டு வாசலும் பிள்ளைங்க வாங்கி வழிமாற்றியே போக முடியல. திருச்செந்தூருக்கு போனால் ஐயாவை கும்பிட்டு அங்கே இருந்து இவ்வளவு தூரம் வந்துருக்குதான் செய்தியே. அது பக்கத்துல கூப்பிட வேண்டியானே. கும்பிட்டாலும் எங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்ல. என்ன தெளிவு? ஐயா கும்பிடல என்ன தெளிவு சொல்லு. வீடு வாசலை கட்டி கஷ்டம் நம்பிக்கை கிடக்கு. அது குறையும். நீ கூப்பிட்டாலே போதும், கேட்கணும் வேண்டாம். ஐயா கிட்ட என் கஷ்டத்தை மாத்திட்டாருன்னு கேட்டாலே போதும். சரியா? அப்படிதான் அது கொடுக்கணும். இதுதான் ஒழுங்கு கொடுத்து பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில அமைச்சு கொடுத்து
ஐயா வைக்கிறேன் இப்போ இல்லை. ஆவணி மாதம் உனக்கு கல்யாணம் இல்லை. பரியா பரியழகா எனக்கு அம்பல பரியழகா பதியிலே சிறப்பு உண்டு. என்ன சாமின்னு தெரியாம உனக்கு கும்பிட்டு குத்த வச்சிருக்க கூப்பிடுங்க. இந்த சாமி தெரியாம குத்த வச்சு கும்பிட்டுருக்கான். என்ன சாமின்னு தெரியாம இந்த ஏம்மா என்ன சாமின்னு தெரியாம கும்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கு வாங்க. சாமியை கும்பிட்டுருக்கியா? என்ன சாமின்னு அம்மன் சாமியா என்ன சாமின்னு தெரியல கும்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கு. அம்மன் சாமியா? வர அப்படி வாங்க. ஆள் இருக்கு. அப்படி ஆளு வாங்க, இருக்கு வாங்க. ஆமா, என்ன சாமி தெரியாம கும்பிட்டு என்ன ஏம்மா சாமி தெரியாம கும்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கு வாங்க. கும்பிட்டுருக்கியா? என்ன சாமின்னு தெரியல, என்ன சாமியா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த ஆள் வாங்க. என்ன சாமியா இருக்கும்னு ஏம்மா நினைச்சா சாமி தெரியாம போய் கும்பிட்டு குத்த வச்சிருக்காரு யாரு வாங்க. அம்மா, சாமி தெரியாம கும்பிட்டது என்ன ஆள் இருக்கு. சாமி? என்ன சாமின்னு தெரியாம கும்பிட்ட ஆளு யாரு? வாங்கம்மா. வாங்க. கும்பிட்ட ஆளு யாரு? அங்க இருந்தா வாங்க. சாமி தெரியாம கும்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கு. என்ன சாமி தெரியாம கும்பிட்டு அங்க போய் வாங்க. வாங்க. கணக்கு உங்களுக்கு தான் வந்துருக்கு. வாங்க. சாமி என்ன தெரியாம கும்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கு வாங்க. என்ன எந்திக்க மாட்டேக்கா? ஆள் இருக்குல்ல. அம்மா, என்ன சாமி தெரியாம கும்பிட்டு ஏம்மா சாமி தெரியாம கும்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கு. நாகம்மனா மாரியம்மனா என்ன சாமின்னு வாங்க. தெரியும் அப்படின்னு கும்பிட்டு இருக்கியா? எனக்கு வாங்கலாம். கும்பிட்டு ஆள் இருக்கு வாங்க. கணக்கு உங்களுக்கு தான் வந்திருக்கு வாங்க. என்ன சாமின்னு தெரியாம சரி ஏதோ ஒரு சாமின்னு கும்பிட்டுட்டியா? வாங்க, எழுந்து வாங்க. அந்த ஆளு வர அப்படி ஆள் இருக்கு. அங்க யாரு இருக்குங்களா? என்ன சாமின்னு தெரியாம கும்பிட்டு ஆளு யாரு? எழுந்து வாங்க. வர அப்படி வேற வந்தா கணக்கு வர 2 மாசத்துக்கு உள்ளாக அந்த வீட்டு பக்கத்துல ஒரு துக்க காரியம் நடந்து போச்சு. அவ்வளவு சொல்ல முடியும். 2 மாசத்துக்குள்ள உங்க வீட்டு பக்கத்துல துக்கமும் நடந்திருக்கான். ஆமா, எழுந்து வாங்க. என்ன 2 மாதத்துக்குள்ள வர அப்படி துக்கமும் நடந்திருக்கான். என்ன சாமின்னு தெரியாம ஆமா சாமி தெரியாம போய் உட்கார்ந்துருக்கு. நீயாம்மா என்ன சாமி நினைச்ச? சிவனுக்கு அவர் சிவனா நானே எனக்கே தெரியாம நான் நின்றுட்டு இருக்கேன். அவர் என்ன சாமி தெரியாம தான் நானே கும்பிட்டு நிற்கேன். என்ன பாம்புல ஒரு கார் பழக்க நம்ம போட்டுட்டோன்னு நினைச்சிய? பாம்புல இருக்க நம்மளை கொத்த விடுமா? ஐயாங்கப்பட்ட இவருக்கு மட்டும்தான் உலகத்துல. ஐயாங்கப்பட்ட இவருக்கு மட்டும்தான், வேற தெய்வங்களுக்கு கிடையாது. இது யாரு அப்படின்னா 10 அவதாரம் தெரியுமா? பார்த்துட்டியா? இது 10வது அவதாரம். இது கலி அவதாரம். எல்லா தெய்வங்களும் வந்து மக்களுக்கு உடல் திரேகத்தை காமிக்கணும்னு இருந்துச்சு. இந்த அவதாரத்துல என்னைய யாரும் பார்க்க கூடாது. அதுக்குத்தான் உள்ள நிலக்கண்ணாடி இருக்கா. சிலவங்க வந்து இப்படி நிறுத்தி தலைக்கு இந்த பொட்டு வைக்க சில தெரியாம சீப்பு வச்சுட்டு சீவிட்டு இருக்கோம். பாத்தியா? இங்க நின்று பாரு, உள்ள என்ன தெரியுது? கண்ணாடி இருக்கா? கண்ணாடிக்குள்ள யார் தெரியுதா? அப்ப ஐயா எங்க இருக்காரு? உனக்குள்ள அவர் அடக்கம், அவருக்குள்ள நீ அடக்கம். புரிஞ்சுக்கிட்டியா? இவர் தான் நாராயணர், இவர் தான் வைகுண்டசாமி. புரிஞ்சுக்கிட்டியா? வா, தெளிவா இருந்துக்கும். பச்சி மிருகங்களும் பல சீவ சந்துகளை படைத்தவர ஆதி நாராயணன். அரசு உத்தியோகத்தில் இருக்குது யாரு? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க யாரு? அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய ஆள் யாரு? அரசாங்க உத்தியோகம். அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் வேலைக்காடு.
யாரு அவங்க இல்ல, அவங்க அப்படியே கேட்டாங்க. ஐயா அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளு வேற யார் இருக்கா? போய் அங்க உட்காருங்க. அரசு வேலை பார்க்கக்கூடிய ஆள் யார் இருக்கா? அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளு யார் இருக்கா? எங்க வாங்க. ஐயா அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளு யாரு? கையில் கையெழுத்து போடுது இல்ல இல்ல கையில் கையெழுத்து போடுது ஆளுக்கு. வாங்க வாங்க பாப்போம். என்ன செய்யுது? இவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லல்ல. அந்த பெரிய வண்ட மருந்து ஒரு கொடுங்க. பெரிய வண்ட மருந்து கல்லடை போயிருக்கு. கையில எல்லாம் கொஞ்சம் வேணாமா? ஐயா முடிச்சு தருவார். நல்ல கனவு வரும். சரியா? நினைக்காது. உட்கார், சாப்பிட்டு உட்கார். சங்கு போல் மக்களே உங்கள் மனமும் இருக்கையிலே சங்குக்குள் நான் இருந்து சாத்திரம் உரைப்பவனாய் பல சுத்திரம் உரைப்பவனாய் நான் செய்து பூரா நன்மையாத்தான் செய்தேன். எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு ஒண்ணு ஏங்கிட்டு வாங்க. யாருமா? செய்து பூரா நல்லதான் செய்தான். ஆனா அதுக்கு ஒரு வேலையும் நடக்க முடியும். பாருங்க என்னதுங்க சொல்லு. எந்த ஊரு? கங்கனாகுளமா? அது இங்க இருக்கு. சரி, கங்கனாகுளத்துக்கு வந்திருக்கிய. இப்ப கட்டி என்ன செய்யுங்க? இல்லம்மா, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கட்டிக்கு மண்டி பண்ணணும். ஜாமியார் மண்டினா ஒரே படம் போட்டு பண்ணிக்கிடுவோம். கட்டி எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க? இவர் குணமாக்கிடுவாரா? எட்டிலும் நான் அடங்கேன், எழுத்திலும் நான் அடங்கேன், சொல்லிலும் நான் அடங்கேன், சுவையிலும் நான் அடங்கேன், எண்ணில் அடங்க ஜோதி ரூபன் இந்த மண்ணடங்கி நான் இருக்கேன். வலி இருக்கான்னு பார்ப்போம். வலிக்கலையே. இங்க எப்பவுமே வலிக்காது. என்ன வேலை பார்த்திய? சரி, இந்த பக்கம் இல்லைங்க. ஐயோ பாவம். கேட்கும் பயப்படியா? அப்படி அப்படி சொல்லு. கேட்கும் பயப்பட முடியல. அப்போ ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சொல்லிப்போமா? படிப்பா படிப்பா போறேன். படி போன சரியா? அப்படி போயிருவியானே சொல்லு. போயிருவியா?